पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகத்திலிருந்து வாசிச்சிடலாம். 21லேருந்து 27 வரைக்கும். மரீச்சேர்தமனோஹம்சः சுபர்ணோ புஜகோத்தமः हिरण्यनाभः सुतपाः पद्मनाभः प्रजापतिः अमृत्यो सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्रुतात्मा सुरारिः गुरुर्गुरुर्तमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रग्वी वाचस्पतिरुदारधीः अग्रनिर्ग्रामनिर्श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपात् आवर्तनो निवर्तात्मा संवृतः सम्भ्रमर्दनः अगः संवर्तको वह्निः अनिलो धरणीधरः सुप्रसाद प्रसन्नात्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जह्नुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्टशिष्टकृत्सुचिः सिद्धार्थसिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुदो वसुः नैकरूपो बृहद्रूपः शिपिविष्टप्रकाशनः. 29வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 42 சுபுஜோ துர்தரோ வாக்மி மீனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ போன கிளாஸ்லேயே. சுபுஜோ அப்படின்னா சுந்தரமான கைகளை உடையவர். ஷோல்டர் வந்து அவருக்கு கையும் ஷோல்டரும் சேர்ந்து. புஜம் அப்படின்றது வந்து வெறும் கைகளை மட்டும் குறிக்காது, ஷோல்டரை மட்டும் குறிக்காது, கைகளையும் சேர்த்து குறிக்கும். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்லுவோம். சாமுத்திரிகா லட்சணத்தில் யாரோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழங்கால் அளவுக்கு முழங்காலுக்கும் கீழே வரைக்கும் போகுதோ அது வந்து லட்சணம், பெரிய லட்சணமாக சொல்லுவோம். ராமரோட கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கை தொங்க போட்டிருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பழைய ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. கை முழங்காலுக்கு கீழே வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கீழே அப்படியே தொங்கும். அந்த கையில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால அவருக்கு பேர் சுபுஜஹான்னு பேர். சரி, அந்த கையை வச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துஷ்ட நிகிரகம் பண்ணார். கல்யாணம் பண்ணக்கூடிய கைகள் அவருக்கு, மங்களத்தை தரக்கூடிய கைகள். அதனால அவருக்கு பேர் சுபுஜஹான்னு பேர். துர்தரக அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நேற்று தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த துர்தரகன்ற நாமத்தை நம்ம பார்த்தோம். துர்தரகன்றதுக்கு 2 அர்த்தம் வந்துருக்கு. என்ன, துக்கேன தர இது துர்தரன்னு சொல்லுவோம். துர் எப்பவுமே துர்ன்ற சப்தம் எதுலையாவது இணைச்சி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்க அர்த்தம் கொடுக்கும். துக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு அர்த்தம். துக்கம்னு என்ன அர்த்தம்? துர்னா கஷ்டம்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கக்கூடியவர் பகவான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்தரன்றது எப்படி அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் நம்மளை எல்லாத்தையும் தாங்கிறது எது அப்படின்னா பிருத்திவி ஜலம் இதெல்லாம் நம்மளை தாங்குது. இந்த தாங்குற வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம தாங்க முடியுமா சுவாமி அப்படின்னா பிருத்திவி முதலியதெல்லாம் நம்ம எப்படி தாங்க முடியும்? நான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஃப்ளோரை வந்து 1st ஃப்ளோர் தாங்குது, 1st ஃப்ளோரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்குது, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி பூமி தாங்குது. அப்போ இந்த பூமியை வந்து நான் தாங்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டினா நான் எங்கே தாங்குறது? என்னால் 50 கிலோ வெயிட்டியே தூக்க முடியாது, 20 கிலோ வெயிட்டியே தூக்க முடியாது. இப்போ எங்கே நாம் இந்த பூமியை தூக்குறது? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அநேக தத்துவங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தாங்கிக்கிட்டு இருக்காரு. நம்மளால தூக்கத்துக்கு முடியாத வஸ்துக்களை எல்லாம் பகவான் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பேரு துர்தரகார் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மீனிங். 2வது மீனிங் தான் ஆச்சரியர் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்றார். துக்கேன தியான சமயே முமுக்ஷுபிகி. முமுக்ஷுக்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம் பண்ற சமயத்துல
கண்ணை மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனோட ரூபத்தை வந்து சிந்திக்கலாம் அப்படின்னா மனசுல வரமாட்டேங்குது. நான் கஷ்டப்படுறேன். தாரணை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தாரணத்தை வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை மனசுக்குள்ளார கொண்டு வர மாட்டேங்குது. என்னதான் ட்ரை பண்ணாலும், ஏன்னா தாரணா சக்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாகவதத்திலையும் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியார் பண்ண கிரந்தங்கள்லாம் இருக்கு. தலை இப்படி இருக்கணும், காலத்து இருக்கணும், இந்த நெத்தி இப்படி இருக்கும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கையில அபயஹஸ்தம் வச்சிருக்கார், வரஹஸ்தம் வச்சிருக்கார். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நம்ம கண்ணில் வந்து விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டோ வச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன். கண்ணை மூடி உங்க போட்டோவை இப்ப கொண்டு வாங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்க சித்திரத்தை மனசுல கொண்டு வாங்கன்னா நிமிஷ நேரம் நிக்க மாட்டேங்குது. அப்ப தாரண சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பகவானை தாரணம் பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா துர்தரகான்னு பேரு. முமுட்சுக்களால் தியான சமயத்துல பகவான மனசுல வந்து பாத்தீங்கன்னா தாரணை செய்தல் என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரணான்னு சொல்றோம். 12 செகண்ட் வந்து ஒரு தாரணா, 12 தாரணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம். அப்ப 144 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல வந்து அந்த ரூபத்தை அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அது தியானம். அப்ப தாரணை 12 செகண்ட் பண்ண முடியல. 4 செகண்ட் பண்றதுக்குள்ளாரே இங்க அங்க ஓடி போயிடுது. 3 செகண்ட் 4 செகண்ட்ல ஓடுது, 5 செகண்ட் 6 செகண்ட்ல ஓடுது. ஒரு 12 செகண்ட் தாரணை பண்ண முடியல. அதை திரும்ப மல்டிபிள் பண்ண முடியல நம்மளால. அப்ப அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா துர்தரகான்னு பேர். சரி, இதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா 12th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியலையோ அப்பெல்லாம் இதை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும். என்னென்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 8, 9, 10 3 ஸ்லோகங்கள் மனசுல வச்சிருக்கு. முதல்ல ஆச்சரியர் சொல்றார், மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா. 12:8 சொல்றார். பகவத்கீதையில 12:8 சொல்றார், என்னிடத்திலேயே மனதை சமாதி பண்ணுவாயாக. பகவானும் நானும் வேற வேறன்னு இல்லாம பகவானிடத்திலேயே மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலந்து நிக்கிறது சமாதி. என்னிடத்திலேயே உன்னுடைய புத்தியையும் உன்னுடைய மனதையும் என்ன பண்ணு, ஒன்று கலப்பாயாக. மையேவ மன ஆதத்ஸ்வ, தாரணை செய்வாயாக. அப்படி தாரணை பண்ண என்ன ஆகும் சுவாமி? பகவானையே தாரணை பண்ணி இருந்தோம் அப்படின்னா சமாதி பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்த பிறகு வந்து நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம்னா சம்சய. இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பரமபதத்துல சாயுஜ்ய பதவியை அடைவாய், என்னையே அடைந்திருப்பாய், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற. அப்ப திரும்ப வந்து வரமாட்டோம், கிரமமுக்தி கிடைச்சிரும். அப்ப தாரணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லப்பட்டிருக்கு. சாமி என்னால நிக்க முடியலையே சாமி பகவான் இடத்துலயே, சமாதி பண்ண முடியலையே அப்படின்னு வரும்போது யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயிஸ்திரம் அபியாசயோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. ரொம்ப முக்கியமானது. சுவாமி என்னால தாரணை பண்ண முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்துல பிராக்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கம்மி இருக்கு. அப்ப என்ன பண்ண, சமாதி பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதிக்கான அபியாசத்தை பண்ணிக்கு. அபியாசம் எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டோ ஒரு சித்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், வெளியில போற இந்திரியங்கள் எல்லாத்தையும் பிராணாயாமத்து மூலமா நல்லா வசப்படுத்து. அதுக்கப்புறம் தாரண மனசக தாரணா யோக்கியதா. நம்ம இப்பதான் பார்த்துருக்கோம் பிராணாயாமத்துல என்ன பார்த்துருக்கோம், மனசுக்கு தாரண சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தாரணையை பண்றதுக்கு வந்து பிராணாயாமத்தை பண்ணணும் அப்படின்னா தாரண சித்திக்கும். தாரண சித்திச்சோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அபியாச யோகம் அப்படின்னு பேர். அந்த அபியாச யோகத்தை பண்ணு. சுவாமி என்னால அபியாச யோகம் பண்ண முடியல சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அபியாசோபி அசமர்த்தோசி 12:10 சொல்ற. அபியாசம் பண்றது கூட உனக்கு வந்து சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா, கண்ண மூடி உட்கார்ந்து பிராணாயாமம் பண்றதுக்கோ இல்ல ஜபிக்கிறதுக்கோ உன்னால முடியலன்னா ஒன்னும் கவலைப்படாத. மத்கர்ம பரமோபவ, என்னுடைய கர்மத்தையே செய்வாயாக. மத்கர்மன்றது வந்து பாத்தீங்கன்னா
நவவித பக்தி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல பேசிக்கா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பஜன்ஸ் பண்ணு, கீர்த்தனம் பண்ணு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோயிலா சுத்து, மலையை சுத்து, மலை ஏறு, இது மாதிரி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவார பணிகள்லாம் ஏதாவது இருந்தா அதையெல்லாம் பண்ணு. இது மாதிரி வெளிமுகமான கர்மங்கள் எல்லாத்தையும், பகவானோட கர்மங்கள் எல்லாத்தையும் பண்றது மூலமா ஒரு புண்ணியம் உண்டாகும். அந்த புண்ணியத்து மூலமா சரியை கிரியை, சிம்பிள், சரியை கிரியை பண்ணும் போது யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சம்பவிக்கும். அப்ப சரியை கிரியைன்றது என்னது? சரியினா வெளியில பண்ற பரிச்சார கர்மா. நான் இப்ப பாக்குறோம் கோயில் சுத்தி ஃபுல்லா நிறைய இருக்கு, சாதுக்கள்லாம் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கான். தான் இருக்க இடத்த சுத்தப்படுத்துறவனு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை வந்து சுத்தப்படுத்துறதுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதுதான். சைவ சித்தாந்திகள்ட்ட இருந்து நம்ம அடியார்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். இந்த சைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலியா திரண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தம் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய புண்ணிய கர்மா, ரொம்ப புண்ணிய கர்மா. இதெல்லாம் எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த சரியை பண்ணாதான் உட்கார்ந்து பூஜையெல்லாம் பண்றதுக்கான புத்தி வரும். அந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது தான் மனசு குவிதல் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உட்கார்ந்து கொஞ்சமா ஒரு நாமத்தை சொல்லி பழகிறது, கண்ணை மூடி அதுலயே மனசை நிக்க வைக்கிறது, இதெல்லாம் கஷ்டம். அந்த கஷ்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா அதை அடைய வேண்டியிருக்கு. அதனாலதான் அவருக்கு பேரு துர்தரகா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. பகவானை ஈஸியா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு காஃபி சாப்பிடுற மாதிரி அடையணும் அப்படின்னு நினைச்சா அது ஏமாத்து, அது மாதிரிலாம் முடியாது. கஷ்டப்பட்டு தான் அவரை தாரணம் பண்ணணும். இதுக்கப்புறம் 267வது நாமம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. வாக்மி. வாக்மினா என்ன சுவாமி அப்படின்னா, வாக்மி அப்படின்னா வேத வடிவான அவரோட வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பிருகதாரண்யத்தை ஒரு மந்திரம் பார்த்திருக்கேன். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேத. பகவானோட மூச்சு காத்தா வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் வெளியில வந்துச்சான். நம்ம ரிஷிகளோட வாக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் வாக்குன்னு நம்ம சொல்றோம். வேதத்தை வந்து ரிஷிகள் வாக்கு. அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பகவான்கிட்ட இருந்து மூச்சு காத்தா இருந்துச்சு, அதை வந்து ரிசீவ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு. ரிஷிகள் சொன்னதே வேத வாக்கா இருக்குன்னு நம்ம சொல்ற போது, பகவான் அவர்கிட்ட இருந்து ஒரு வாக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா வேதத்துக்கும் உயர்ந்ததா இருக்கும், சாட்சாத் வேத ஸ்வரூபம். அதனால பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேதம்ன்ற வாக்கையே உடையவரா இருக்கார். அவரோட வாக்கு வேத வாக்கா இருக்கு. அவரோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேத வடிவமா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வாக்மி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, எதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு. எதோ எந்த தத்துவத்திலிருந்து, எவரிடமிருந்து வந்து பாத்தீங்கன்னா வேதமயமான, பிரம்மமயின்னு என்ன அர்த்தம்? வேதத்துக்கு ஒரு பேர் பிரம்மன்னு பேர். வேதமயி அப்படின்றதுக்கு தான் இங்க பாஷிக்காரர் என்ன பண்ணியிருக்கார், பிரம்மமயின்னு போட்டார். நிஸ்ருதா, எதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு, எவரிடமிருந்து வேதமயமான வாக்கானது வெளிப்பட்டதோ தஸ்மாத், அந்த காரணத்தினால் அவருக்கு பேரு வாக்மி அப்படின்னு பேர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து 268வது நாமம் மகேந்திரஹா. மகேந்திரனகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகான பெருசுன்னு அர்த்தம். இந்திரனை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்திரன் அப்படின்னா யாரு? தேவராஜா. இந்திரனை காட்டிலும் பெரியவர், மேலானவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரஹா அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றாரு பாருங்க, மகாஸ்ச அசௌ இந்திரஸ்ச இதி மகேந்திரஹா. பெரியவராகவும் மகானாகவும் அதே நேரத்துல இந்திரனாகவும். இந்திரன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒரு மீனிங். எப்பவுமே பொதுவா வந்து இந்திர சப்தம் வந்து எப்பவுமே தேவத்தோட தலைவனை மட்டும் எடுக்காதீங்க. இந்திரன்ற சப்தம் சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல விதமா உபயோகம். இந்தோ நாம அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்து பிரகாஷனே அப்படின்ற அர்த்தத்துல இருந்து இந்திரன் பேரு. பிரகாசத்தை உடையவன் இந்திரன். ஈஸ்வரனுக்கு பேர் இந்திரன் பேர். இந்தோவை நாமேஷா அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. அவர் வந்து பிரகாசம் பொருந்தியவர், அதனால அவருக்கு பேர் இந்திரன் பேரா. ஈஸ்வரனுக்கு பேர் இந்திரன் பேரு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மாஸ்டர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேரு, தலைவனா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேரு இந்திரன் பேரு. அப்ப வந்து பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இந்திரர்களுக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் இவர் தான் மாஸ்டரா இருக்கார். அதனால மகான்ஸ்ச அசௌ இந்திரஸ்ச, மகானாகவும் பெரியவராகவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரனாகவும் தலைவனாகவும் இருக்கிறதுனால அவருக்கு பேர் மகேந்திரகன்னு பேர்.
ஆச்சாரியர் சொல்றார் ஈஸ்வரனாமபி ஈஸ்வரஹா, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தலைவனா இருக்கிறவர். ஈஸ்வரனா யாரு? தலைவன். அப்ப இந்த உலகத்துல எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? இந்த மொத்த கிரியேஷன்ல எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறதுனால அவருக்கு பேரு மகேந்திரகான்னு பேர் சொல்லியாச்சு. 269 269 சொல்றார் வசுதகா. வசுதகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசுதனா செல்வத்தை, வசு ததாதி இது வசுதகா. வசுனா வெல்த். எப்பவுமே அஷ்ட வசுக்கள் அதெல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. வசு அப்படின்ற சப்தம் எதை குறிக்கிறது அப்படின்னா, வசு அப்படின்னா வெல்த். அந்த வெல்த்தை கொடுப்பவர் எவரோ அவருக்கு பெயர் வசுதக அப்படின்னு பேர் வந்து. பாஷிகர் சொல்ற வசு, வசுனா என்ன சாமி? தனம். வசுனா என்னது? தனம். தனம் என்னது? ததாதி. தனம் ததாதி இது வசுதஹா. வசுனா தனம், அந்த தனத்தை நமக்கு கொடுப்பவர் எவரோ வசுதஹ. நல்லா தெரிஞ்சுங்க, நான் எப்பவுமே பண்ணுவேன், என்ன யாரு என்ன கொடுத்தாலும் எனக்கு எந்த தனம் வந்தாலும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தேங்க்ஸே பண்ண மாட்டேங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணுவேன் ஒழிய. நான் யாராவது எனக்கு தட்சணை அனுப்புறாங்கன்னு வச்சுங்களேன், நான் யாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன்? யாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது தேங்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, மொத்த டேம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான். நம்ம எல்லாம் பைப்பு, இன்ஸ்ட்ருமெண்ட். பைப்புக்கு தேங்க்ஸ் பண்ணணுமா இல்லை அந்த டேப்புக்கு இல்லை டேமுக்கு தேங்க்ஸ் பண்ணணுமா? டேம்ல தண்ணி இருந்தால் தானே பைப்பில் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யார் பண்ணாலும் ரொம்ப இந்த நான் பார்த்துருக்கேன், நார்த் இந்தியாவெலாம் பார்த்துருக்கேன். ஒரு நீங்கள் கொஞ்சம் தனம் ஏதாவது டொனேஷன் பண்ணினீங்கன்னா சாதுக்கள் உளுந்து 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 அவங்கள ஸ்துதி பண்ணி இது பண்ணி, அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாமங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது வருது அப்படின்னா, நமக்கு எங்கேருந்து தனம் வந்தாலும் அது என்னது? கர்ம பலன். அந்த கர்ம பலனை யார் கொடுக்கிறார்? அந்த ஹிரண்ய கர்ப்ப ரூபத்திலிருந்து பகவான் தான் கொடுக்கிறார். தனம் கர்மத்துல இல்லைன்னா தனம் வரவே வராது. நமக்கு வர்றது எல்லாமே பிரசாதம். ஆனா வந்து யார் கொடுக்குறா? பூஜாரி கொடுக்குறார். பூஜாரி பிரசாதம் கொடுக்கிறார் இல்ல, பகவான்கிட்ட இருந்து பிரசாதம் வருது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பூஜாரிட்ட இருந்து நம்ம பிரசாதத்தை வாங்கிக்கிறோம், தனம் கிடைக்குது நமக்கு. எல்லாரும் பூஜாரி, பகவான் இல்ல. பூஜாரி வேற, பகவான் வேற. அதனால நமக்கு நல்லா புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வெல்த் எல்லாம் பகவான் கொடுக்கிறார். வசுதக அப்படின்னு அவருக்கு பேரு சொல்லியாச்சு. வசு தனம் ததாதி இதி வசுதக. ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் பிருகதாரண்யத்துல இருந்து. அன்னாதோ வசுதானக இதி ஸ்ருதேஹே. அன்னாதோன்னு அர்த்தம் என்னன்னா, அன்னத்தை உண்பவர், போகம் பண்றவர். அன்னாதோ நேற்று சொன்னல வித்யா பிரசாத், சாப்பிட்றவர் அவரு. பிரசாதம் கொடுக்கும்போது நேற்று லட்டு, சக்கரை பொங்கல், சீடை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பேரை சொல்லி டிஸ்ட்ரிபியூட். எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு தெரியுங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எப்பவுமே ஒருத்தருக்கு கொடுக்க 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 அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், சாப்பிட்றது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வித்யா பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே மாத்தங்கிட்டேயும் டிஸ்ட்ரிபியூட் சொல்லிட்டு இருந்தேன், சாப்பிட்றது பகவான். மனசுல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபீடிங் பண்ணும் போதும் நம்ம மனசுக்குள்ளார வரணும் அன்னாதகன்னு. பகவானுக்கு என்ன பேரு? அன்னாதக. அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுபவர், உண்பவர் பகவான். கூடவே வசுதானக. வசுதானகன் என்ன அர்த்தம்? அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவர், சாப்பிடுறவர். செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றவர். இந்த 2 பெர்சனும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அப்ப நீங்க யாருக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணாலும் பகவான் சாப்பிடுறார். நீங்க உங்க வாய்க்குள்ளார போட்டாலும் ஜாட்டராக்னி ரூபத்துல பகவான் இருக்கார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகங்காரம் வராம இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் அன்னதானம் கொஞ்சோண்டு பண்ணிட்டு வந்து நாங்க இவ்வளவு அன்னதானம் இன்னும் அவ்வளவு பண்ணாங்கிட்டே. அன்னதானம் யாரோடது? யார் கொடுக்கறது? யார் சாப்பிடுறது? பகவான் தான் தனத்தை கொடுக்கிறார். அவரோட தனத்தை அவர் கொடுத்த தனத்தை வாங்கி வசுதக தனத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த தனத்தை வச்சு நம்ம கொஞ்சம் ஏதோ ஃபுட்டு மேக் பண்ணி இன்னொருத்தர் கொடுக்குறோம். அந்த ஃபுட்டை வந்து யார் சாப்பிட்றா? அவர் தான் சாப்பிட்றவர். ஐயோ, அவர் தான் சாப்பிட்றாரு. அன்னத்தை சாப்பிட்றவரும் அவர் தான். இதுல நமக்கு எதுக்கு கிரெடிட்? அவர் கொடுத்து அவரே சாப்பிட்டுக்கிறார்.
அப்ப நம்மள்ட்ட ஒரு வெல்த் இல்லை சாமி. அப்ப அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். பகவான் சாப்பிடுறார். அதனால குருவியில இருந்து எந்தெந்த ஜீவராசிகள்லாம் பாக்குறீங்களோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்திலேயே அன்னதானம் மாதிரி ஒரு விசேஷம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பசி போக்கணும். பசியை போக்கும் போதெல்லாம் உள்ள ஈஸ்வரன் இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாம் எண்ணம் சதுர்விதம். 15th சாப்டர் பகவத்கீதையில வந்து சொல்றார், நான் தான் ஜாட்டராகினி ரூபத்துல என்ன தொப்புல இருந்துகிட்டு நாபியில இருந்துகிட்டு கொடுக்குற ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற. ஏன் வயிற்றுல இருந்து அன்னத்தை சாப்பிட்றவரும் அவர் தான், எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருந்தா வயிற்றுல சாப்பிட்றதும் அவர் தான். அதனால அவருக்கு பேர் அண்ணாதகன்னு பேர். கூடவே வந்து பாத்தீங்கன்னா வசுதானக செல்வத்தை கொடுக்கறதும் அவர் தான் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. அதனால வசுதகா அப்படின்றது சுத்தி பிரமாணம் இருக்கு. அடுத்தது வந்து 270வது நாமம் வசு. நான் சில நாமங்கள்லாம் சொல்லும் போது முக்கியமானதுன்னு சொல்லுவார் பாத்தீங்களா, இந்த இதுவும் வசுன்றதை எழுதிங்க. நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பலசுருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்ல போறோம்ல, என்ன சொல்ல போறோம், வாசனாத் வாசுதேவஸ்ய 19வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பலசுருத்தியில 25வது ஸ்லோகம். பலஸ்ருதியில 25வது ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு, வாசுதேவ நமோஸ்துத ஓம் நம இதி அப்படின்னு பலஸ்ருதியில 25வது நாமம் சொல்ல போறோம். இதுக்கும் இப்ப நம்ம பார்க்க போற 270வது நாமத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் போட்டு 270 நாமம் போட்டு வச்சுங்க. அந்த வாசனாத் வாசுதேவஸ்ய போட்டுக்கிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஈஸியா இருக்கும். அங்க போட்டுக்கணும், இங்க போடாதீங்க. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற, வசுகு அப்படின்னு பகவானுக்கு பேர். 225 பலசுருத்தியில 25 தான். நம்ம பலசுருத்தின்னு பின்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்க, பின்னாடி இருக்கிறது 25 19வது பேஜ்ல இருக்கு. உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல 19வது பேஜ். பாராயணத்துக்கு ஒரு புக் போட்டிருக்கீங்கல்ல, அந்த பாராயண புக்ல 19வது பேஜ்ல இருக்கு. பின்னாடி 25ன்னு போட்டிருக்கோம் நம்பர். வசுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, வசுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், தனம். வசுனா தனம். அப்ப இந்த மொத்த தனமா இருக்கிறது யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பிரஷ்னோபனிஷத்துல என்ன பேர் தெரியுங்களா கொடுத்துருக்கு, பகவான் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரஜாபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பர் ஆசைப்பட்டார். ச மிதுனம் உத்பாதயத்தை, பகவான் என்ன பண்ணாருன்னா தன்னையே தான் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா 2ஆ பிரிச்சுக்கிட்டாராம். பிரஜாபதினு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் தன்னையே 2ஆக பிரித்து கொண்டார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சூரியனா அந்த பிராணன் ஆயிட்டு. அதுக்கப்புறம் சந்திரனா ரயின்னு சொல்லக்கூடியது 2வது. ரை தான் சந்திரனா ஆச்சு. ரைனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரை ஐஸ்வர்யன்னு ஒரு தாத்து, வெல்த்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆனார், அதுக்கப்புறம் வெல்த் ஆனார். எது சுவாமி வெல்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்டர் தான் வெல்த். போக்தா யாரு சுவாமி அப்படின்னா, மேட்டர் எது, அன்னம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், போகம் பண்ற போக்தா எனர்ஜி. அதே நேரத்துல அவரோட இன்னொரு ஃபார்மா இருக்கக்கூடிய சந்திரன் மேட்டர், அதுதான் அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உலகத்துல எந்த அன்னம் எல்லாம் இருக்கோ அந்த அன்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர ரூபம், மேட்டர். யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் பிராண ரூபம், போக்தா, அத்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பகவான் தான் என்ன பண்ணிக்கிட்டார், அன்னமாவும் தன்னை ஆக்கிக்கிட்டார், அந்த அன்னத்தை உண்பவராகவும் தன்னை போக்தாவாகவும் ஆக்கிக்கிட்டார். அந்த அன்னத்துக்கு பேர் தான் வெல்த் அப்படின்னு பேரு, ரை அப்படின்னு பேர். அதுக்கு பேர் பிரஷ்னோபனிஷத்து சொல்றது ரை. ரைனா ஐஸ்வர்யம். இந்த உலகத்துல இருக்க வெல்த் எல்லாம் என்னன்னு நம்ம சொல்றோம், எல்லாம் சுவாமி என்ன சுவாமி மேட்டர் தானே. வீடு, பங்களா, லேண்டு, ஜுவல்ஸ், வைரம், தங்கம், எதெல்லாம் நம்ம வெல்த்ன்னு சொல்றோமோ அதெல்லாம் மேட்டர். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் யாரு, பகவான் தான். எனர்ஜி அதுவும் பகவான் தான், ரொம்ப முக்கியமானது. அப்ப
வசுவா இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சின்ன விஷயத்த கூட தனத்தை கூட என்ன பண்ண மாட்டோம், இது அப்படின்னு மரியாதையை எடுத்து ஒரு காசா இருந்தாலும் அதை எடுத்து பத்திரமா வைக்கிறது. ஏன்னா சுவாமி வெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது, சுவாமி ரூபத்துல இருக்கார். அதனால வசுன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரே வசு அப்படின்னு பேர். பகவானுக்கு பேரு வசு. வசுனா வெல்த், செல்வ வடிவமாக இருப்பவர் இறைவன். தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியார் சொல்லப்படுறார் பாஷ்யத்துல என்னன்னு பார்ப்போம். தீயமானம் தது வஸ்விதி ச ஏவ இதி. ஆச்சாரியர் ரொம்ப சொல்றார். தீயமானம் தத்து வசு எது அப்படின்னா, நம்ம யாருக்காவது தானம் கொடுக்கிறோமே, தீயமானம்னா கொடுக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த தனம், அதுவும் கூட வசுவும் கூட ச ஏவ பகவான் தான். அப்ப நம்ம தானம் கொடுக்கிறதும் பகவான் தான், கொடுக்கிறவர் பகவான். வசுதகன்னு பார்த்துட்டோம். வசுதகன்னு பார்த்துட்டோம். பகவான் தான் தனத்தை கொடுக்கின்றார் நமக்கு. அந்த தனம் யாருப்பா அப்படின்னு கேட்டா, அந்த தனமே அவர் தான். ஐயோ என்னங்க பர்சனல். கொடுப்பவன் கொடுக்கிற வஸ்துவாவே எப்படி ஆக முடியும்? அதான் விசித்திரம். பகவான்கிட்ட சர்வாத்மாவாச்சு. அவர் தான் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? அந்த வசுவை கொடுக்கிறார். அந்த வசுவா யார் இருக்கா? அந்த பகவான் தான் இருக்கார். அப்படி கொடுக்கிறவரா அவரே இருந்துகிட்டு இருக்கார். அதனாலையும் அவருக்கு பேரு வசுன்னு பேரு. அல்லது வா அல்லது வசுகு, இந்த நாமம் ரொம்ப, இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. வசுகுனா என்ன அர்த்தம்? ஆச்சாதயதி இத்தியாத்மஸ்வரூபம் மாயையா இதிவா வசுகு. இதை ஹைலைட் பண்ணீங்க. இதுதான் நீங்க எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த வாசனாது வாசதேவஸ்ய மீனிங் பண்ணும் போது கொண்டுட்டு வரணும். அதாவது இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாதயதி ஆத்மஸ்வரூபம், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொரூபத்தை என்ன பண்றாரு பகவான்? மூடி மறைக்கிறார். எதை வச்சு மூடி மறைக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையினால மூடி மறைக்கிறார். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 7:25 போட்டுங்க. நாகம் பிரகாசி சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். பகவான் வந்து ஆத்மஸ்வரூபமா எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் இருக்கார். ஏன் சாமி பார்க்க முடியல? இவ்வளவு வேதாந்தம் படிச்சு கூட ஏன் சுவாமி உள்ள பகவான் இருக்காருன்னு என்னால வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாம இருக்கு, ஏதோ தடையா இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றார், நான் எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை. ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் பிரகாசிக்கிறதுல ஒரு குருநாதர் மூலமா இந்த அபியாசத்தை சிரமமா என்ன பண்ண கஷ்டப்பட்டு நல்லா கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும், அதுக்கப்புறம் நிஷ்டை கைகூடணும். இந்த சிரமமா வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு தான் என்ன ஆகும்? பகவான் வெளிப்படுவார். நான் அந்தராத்மாவா இருக்குன்னு தெரிவார். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டார். யோகமாயா சமாவிருத்தக, யோக மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டவரா பகவான் இருக்கார். அதனால இந்த உலகத்துல இருக்கிற மூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை அறிவதே இல்லை. மூடோயம் நாபிஜானோ அயம் அஜம் அவ்யய, என்னை வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாத மாறாத சச்சிதானந்த சுரூபமா நான் இருக்கின்ற என்னை இந்த உலகத்தில் இருக்க மூட ஜனங்கள் அறிவதே இல்லை. குருநாதர் வேணும், சாஸ்திரம் வேணும். இதெல்லாம் தெரியாது, பகவான் யாருன்னே தெரியாது. மூடி மறைச்சிருக்கு. எது மூடி மறைச்சிருக்கு சாமி? மாயா. மாயான என்ன சுவாமி? நாம ரூப குணங்கள். வேற எதுவும் மூடா எதுனது? நாம ரூப குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கு. அதனால நம்ம நாம ரூபத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், வஸ்துவை பார்க்கறதே இல்லை, பகவானை பார்க்கறதே இல்லை. அது அங்க ஆச்சாரியார் தான் இங்க கொண்டுட்டு வரார். ஆச்சாதயதி, மாயைய வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு மாயைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலெல்லாம் வீசி தான் தெரியாம தன்னை மறைச்சுக்கிட்டார் பகவான். மாயா என்ன பண்ணுது? அவரை மூடி மறைச்சிடுச்சு. எதை? ஆத்மஸ்வரூபம். பகவான் ஆத்மாவா இருக்கார். அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை மாயை மூடி மறைச்சிடுச்சு. மாயையா இதுவா வசுகு. அதனால அவருக்கு பேரு வசுகுன்னு பேரு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம். புவனத்ரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 லோக்கங்களும் 7 லோக்கங்களும். வாசனாத் வாசுதேவஸ்ய, வாசுதேவஸ்ய வாசனாத், வாசுதேவன்ட்ட ஒரு மாயான்னு ஒரு வாசனா இருக்கு. வாசுதேவன்ட்ட என்ன இருக்கு? வாசனான்னு ஒரு மாயா இருக்கு. அந்த மாயையினால் அவர் என்ன பண்றார்? வாசிதம் புவனத்திரயம். வாசிதம் அப்படின்னா மூடி மறைச்சிருக்கார், எல்லாத்தையும் மூடிட்டார்.
எதை வச்சு? அவருடைய மாயையை வச்சு, வைஷ்ணவி மாயையை வச்சு மூடி மறைச்சிட்டார். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஏற்கனவே சொல்றேன், அபராத வாசனா ஒன்று சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு வாசனை, ரொம்ப முக்கியமான வாசனை, அபராத வாசனா. என்ன சுவாமி அபராதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்டை பார்க்காம ஆப்ஜெக்டையே பார்த்துட்டு இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தசமோசிய கதை சொல்லியிருக்கோம்ல, தன்னை கவுண்டிங்ல கொண்டே வர மாட்டோம். நம்ம என்ன நாமரூபத்திலேயே நிற்போம். நாமரூபத்துக்கு கீழே இருக்கிற விஷயத்தை பார்க்கவே மாட்டோம். அதுக்கு பேர் அபராத வாசனான்னு பேர். அதுதான் மாயா. அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லோகங்களும் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. வச ஆச்சாதனே அப்படின்ற தாத்துல இருந்து மறைத்தல், மூடி மறைத்தல்ன்ற அர்த்தம். இங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனாத் வாசுதேவசிய வாசித்தம் புவனத்திரயம் இருக்குல்ல, அதுல பொதுவா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவாச அர்த்தத்தை எடுக்கிறாங்க. வச நிவாசிய அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, வாசம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மட்டும் எடுத்துடுறாங்க. இங்க மீனிங் சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, வச ஆச்சாதனிய அர்த்தத்தையும் எடுக்கணும். வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரயம் என்னது சர்வபூத நிவாசி, அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்? வச நிவாசி தாத்து அர்த்தம் எடுக்கணும். சர்வபூத நிவாசோசி, எல்லா பூத்தங்களிலும் நீதான் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ற. அப்போ அந்த இடத்துல வந்து முதல் வாசனையினால மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வாசம் பண்றார். அதனால அவருக்கு பேர் என்ன பேருப்பா அப்படின்னா வாசுதேவன் அப்படின்னு. அந்த சுத்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? வாசுதேவன் அப்படின்னு பேரு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் அங்க அர்த்தம் எடுப்போம். இதாவது சொன்னல, குறுகளா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் வரவே வராது. ஏதாவது அங்க மட்டும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணிட்டார் ஒருத்தர், சாமி இது நீங்க என்ன எப்படி ஆச்சாதன அர்த்தத்தை எடுக்கிறீங்க? பொதுவா வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரயத்துக்கு வந்து நிவாச அர்த்தம் மட்டும் தானே எடுப்பாங்க. வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரயம் நிவாச அர்த்தம் இல்ல, நிவாச அர்த்தம் எடுக்கக்கூடாது, ஆச்சாதன அர்த்தம் எடுக்கணும். அதுக்குதான் இங்க வசுகுக்கு ஆச்சரியம் பண்றாரு. எடுச்சா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் அரவிந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாஸ்யம் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, ஈஷாவாஸ்யம் இருக்குல்ல, அங்கேயும் ஈஸ்வர ஞானத்தினால் இந்த உலகத்தை எல்லாத்தையும் மறைக்கணுமா. ஈஸ்வர ஞானத்தினால எல்லாத்தையும் எப்படி சாமி மறைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தங்கம்ன்ற ஞானத்தினால கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம், எங்கெல்லாம் நாமரூபம் வருதோ இல்ல இது நாமரூபம் இல்லை, இது தங்கம், இது தங்கம், இது தங்கம்னு தங்கம்ன்ற ஞானத்தினால ஆதார ஞானத்தை வச்சு ஆதேய வஸ்துக்களை என்ன பண்ணணும்? மறைக்கணும், பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்ற ஞானத்தினால நம்ம என்ன பண்ணணுமா? மறைக்கணும் அப்படின்னு ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதுக்கு இவர் அரவிந்தர் பாஷ்யம் பண்ணும் போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த லோகத்திலையும் வாசம் பண்றத குறிக்குது அப்படின்ட்டார், ஈஷாவாஸ்யம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாதன அர்த்தம் எடுக்கிறோம் அப்படின்னு சங்கரர் வந்து முக்கியமா அங்க சொல்றாரு. ரைட்ஸா? இந்த இங்க எடுத்து இதுக்கப்புறம் ஆச்சாரியர் பண்ற அந்தரிக்ஷயேவ வசதி ந அந்யத்ர இதி அசாதாரணேன வசனேன வாயுர்வா வசுகு. நிவாச அர்த்தம் எடுக்கிறார் இங்க. நிவாச அர்த்தம் என்ன அர்த்தம்? வாசம் பண்றது. வாசம் பண்ற அர்த்தம் என்னது? அந்தரிக்ஷயேவ வசதி, இந்த அந்தரிக்ஷத்துல மட்டுமே வாசம் செய்வது. ந அந்யத்ர இதி, வேற எங்கேயும் வாசம் பண்றது இல்ல. எது சுவாமி அப்படின்னா அசாதாரணேன வசனேன வாயுர்வா வசுகு. வசுன்றது யாரை குறிக்குது? வாயு. வாயு பகவான். யார் வாயுனா? வாயுர்வை சம்பர்கா. சம்பர்க்க வித்யா மனசுல வச்சுக்கணும். பிராணோ வை சம்பர்கா, பிராணன். யாரு? ஹிரண்ய கர்ப்பர். வாயுனாவே வெளியில வாயுனா ஹிரண்ய கர்ப்பர் சமஷ்டி. அவர் தான் இந்த தேகத்துல என்னவா இருக்கார்? பிராண ரூபத்துல இருக்கார், ஹிரண்ய கர்ப்பர். ஆகாச தத்துவம் யாரு குறிக்கும்? ஈஸ்வரனை குறிக்கும். ஈஸ்வரன் ஆகாசம்.
ஆகாசத்தது லிங்காத். ஆகாசம்ன்ற சப்தம் ஈஸ்வரனை பிரம்மத்தை குறிக்கும். அந்த ஆகாசத்தை சுத்தி திரியறது யாரு? வாயு, பிராணன். அது யாரு குறிக்கும்? ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். ஆகாச தத்துவம், சிதம்பரம் ரகசியம் இருக்குல்ல, அது ஆகாச தத்துவம். அதே நேரத்துல சிதம்பரம் நடராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வாயு தத்துவம், பிராண தத்துவம். ஆகாசத்துலதான் அந்த சிதம்பரம் நடராஜர் என்ன இருக்காரு, அவரோட தத்துவம் ஒரு தத்துவம், சுத்த நிர்குண நிராகாரம். அதுல வந்து டான்ஸ் ஆடுற சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு கர்ப்ப ரூபம். உங்களுக்கு சிவலிங்கம். சிவலிங்கம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆள் உயிரோட இருக்காருன்றதுக்கு எது லிங்கம்? ஆள் உயிர். பிராணன் இருக்கு அப்படின்னா ஆள் உயிரோட இருக்கார், சைத்தன்யம் உள்ள இருக்கு, உயிர் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆள் உள்ள இருக்காருன்றதுக்கு லிங்கம் எது அப்படின்னா பிராணன் தான் லிங்கம். அப்ப சிவபெருமான, கண்ணுக்கு தெரியாத சிவபெருமான நம்ம என்ன பண்ணிட்டோம், சிவலிங்கமா வச்சிருக்கோம்ல. சிவனை அடையாளப்படுத்துறது சிவலிங்கம். அதனால்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா அர்த்தம் எடுக்கணும். அதனால்தான் சிதம்பரம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தி தனியா இருக்காது. நந்தி பகவான் இல்ல, தெரியுங்களா? போயிருக்கீங்கல்ல சிதம்பரம் போனீங்கன்னா பாருங்க, ஐயோ இன்னும் நந்தியை காணோம். நந்தி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பர நடராஜரே பிராண தத்துவம், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதே அவ்யக்த மூர்த்தி எது பக்கத்திலேயே வந்து என்னது ரகசியமா இருக்கிறவர், அவ்யக்த தத்துவம், வெளிப்படாதவர். அடிச்சா உங்களுக்கு அந்த ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான் வேற ஒரு ஃபார்ம்ல என்ன இருக்கும், வரதராஜ பெருமாளா, அவர் என்ன பேரு, என்ன பெருமாள்? கோவிந்தராஜ பெருமாள். பக்கத்திலேயே கோவிந்தராஜ பெருமாளா இருப்பார். பாத்தீங்கன்னா என்ன அற்புதம் தெரியுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரி சொல்றாரு, வாயு ரூபத்துல வந்து வாயுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தரிக்ஷம் சொல்லக்கூடியதுல தனிச்சு வாசம் பண்ணுது. அசாதாரண அர்த்தம், சாமானியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண, சாதாரணம் இல்ல. ஒரே ஒரு ஆள் தான் சுத்தி திரிகிறார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு பகவான். அந்த வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா வசூன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வசுரந்தரிக்ஷசத்து கட்டோபனிஷத்துல இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், வசுவா அந்தரிக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நடனம் புரிகின்றார். அதனால அவருக்கு பேரு வசூன்னு, பிரம்மத்துக்கு பேரு வசூன்னு பேரு. அடிச்சா 271வது நாமம் நைக்க ரூபா. சரி, நைக்க ரூபனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, ஒரே வடிவம் இல்லாதவர்னா ஏக்க ரூபக நைக்க ரூபா. ஒரே வடிவம் இல்லாதவர், ஏக்கன் அநேகன். பகவான் நம்ம சொல்றோம் ஏக்கன் அநேகன், இறைவனடி வாழ்க. ஏக்கனாவும் அவர் தான் இருக்கார், சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கும் போது ஏக்கனா இருக்கார். அதே வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து அவர் என்ன ஆகிறார், அநேக ரூபங்களை எடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அவரோட ரூபம் தான். அவருக்கு அந்நியமா வேற எந்த ஆளும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நைக்க ரூபகன் பேரு. ஒரே வடிவம் இல்லாதவர், ஒரே ஃபார்ம் அவருக்கு இல்லை. எப்போ? மாயையோட சேர்ந்தோன்னு. மாயைய விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் ஏக்க வடிவா இருக்கிறவர், சச்சிதானந்தமா இருக்கிறவர். அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஏக்கம் ரூபம் அஸ்ய ந வித்யதே இதி நைக்க ரூபா. ஒரே ஃபார்ம், ஏக்கம் ரூபம்னு அர்த்தம், ஒரே ஒரு ஃபார்ம் அஸ்ய இந்த பகவானுக்கு இல்லாத காரணத்தால், ந வித்யதே இந்த பகவானுக்கு ஒரே ஃபார்ம் இல்லாத காரணத்தினால அவருக்கு பேரு இது நைக்க நைக்க ரூபகான்னு பேரு. எப்படி சாமி? ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமல். என்ன அருமையான பாட்டு பாருங்க, 1000 திருநாமம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமம், ஒரு பேரு, ஒரு உருவம், ஒரு குணம் ஒண்ணும் இல்லை பகவானுக்கு. என்ன அருமையா எழுதியிருக்காங்கன்னா, பக்தியில நம்ம நினைச்சிட்டோம் பக்தியும் ஞானத்தையும் பிரிச்சு போட்டோம் பாருங்க. இந்த 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 நம் பெரிய இப்ப சமீப காலத்துல பண்ண ஒரு பெரிய இடர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்களை என்ன பண்ணிட்டோம், பக்த மகான்கள் எல்லாம் அல்ப புத்தின்னு நம்ம நினைச்சிட்டோம். அவங்க பேசின பாடின எல்லாம் அப்படியே ஞானம், எல்லாமே ஞானம். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாதது அவருக்கு. அவருக்கு அப்படி இருக்கா அப்படின்னா இது நைக்க ரூபகா. எப்படி சொல்றீங்க சாமி அப்படின்னா, ஆச்சாரியார் சொல்றாரு பிருகதாரண்யத்துல இருந்து, இந்திரோ மாயாபிஹி புருரூபையதே. முக்கியமான ஸ்ருதி, ஹைலைட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான ஸ்ருதி இந்திர. இந்திர சப்தத்துக்கு இங்க இருந்து நான் சொன்னேன், இந்திரன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். இந்தோ நாம ஏஷ, இவருக்கு பேர் வந்து இந்திரகன்னு பேரு.
இந்திரகன என்ன அர்த்தம்? ஈஸ்வரன். சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரன், இந்திரகன்னு பேரு. பிரகாசம்னு அர்த்தம். இந்த அப்படின்னா என்ன? பிரகாசம். பிரகாசத்தை உடையவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரஹா, ஈஸ்வரன். அந்த பரமாத்மா என்ன பண்ணார்? நான் சொன்னேன்ல, சுத்த சைத்தன்யம், ஏக்கமே அத்வித்தியமா இருந்துச்சு. மாயையோட சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துச்சு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் இருந்து என்னாச்சு? அநேகம் அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. பகவான் சங்கல்பம் பண்ணார், நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு. அநேகத்தை படைப்பேன் இல்ல, அநேகத்தை படைச்சிங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? அவர் வேற, இந்த ஜெகத்து வேற, ஜீவன் வேறன்னு ஆயிடும். பகவான் படைக்கும் போது அப்படி படைக்கல. அவர் என்ன பண்ணார்? படைக்கும் போதே சங்கல்பம் பண்ணார், நான் பலவாக ஆவேன். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய இது என்ன பண்ணார்? அவர்னா சச்சத்யச்ச அபவத். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம். அவருக்கு அன்னிமே வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவரே ஆனார். எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ எல்லாம் அவர் தான். அவருக்கு அந்நியமா இல்லவே இல்லை. அந்த மாயாபிகி, மாயையினால் வாஸ்தவத்தை அவர் எல்லாம் ஆனாரா? ஸ்கிரீன் எல்லாமே ஆச்சா? இல்ல பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல இருந்து போன பிரகாசம் எல்லாமே ஆச்சா? ஒன்னும் ஆகல சாமி. அப்ப எது ஆச்சு? அந்த பிலிம் ரோலோட மாயாஜாலம். அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த பிலிம் ரோலை மாட்டி அந்த பிரகாசம் அது வழியா வெளியில போகும்போது நிறைய கேரக்டர் ஆகி போச்சு. தேசம், காலம், வஸ்து எல்லா பேதங்களும் வந்துச்சு. ஆதாரமா அந்த ஸ்கிரீனும் அப்படியே தான் இருக்கு, ஏக்கரூபம். இந்த பிரகாசமும் ஏக்கரூபம் தான். ஆனா மேஜிக் பண்ணது என்னது? இந்த பிலிம் ரோல். அதான் மாயா. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா என்னது ரொம்ப அற்புதமா இந்த மாயாஜாலத்தை காட்டி நம்ம எல்லாத்தையும் மோகத்தில் ஆழ்த்திட்டு இருக்க. பகவான் மாயையினால் அநேக ரூபத்தை அடைந்தார். புரு ரூபன்றதுக்கு அர்த்தம் அநேக ரூப ஈயத்தை அடைந்தார், அநேக ரூபத்தை அடைந்தார் இது ஸ்ருதிகி. ஆனா பகவான் அநேக ரூபத்தை அடைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரூபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிம்ஷி விஷ்ணு. வாஸ்தவத்துல என்ன சொல்லியிருக்கோம்? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீதா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏக்கத்துவேன பிருத்தக்துவேன பகுதா விஸ்வதோமுகம் 9வது சாப்டர்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நல்லா புரிஞ்சவங்க என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாங்மயோ மனோமய பிராணசரீரா பாரூபஹா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாக்கும் பகவான் தான், எல்லா நாமங்களும் பகவானோடது, வாங்மயம். எல்லா தாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மனோபிரம்மேத்தி உபாசித்த, மனசு எல்லா தாட்டும் பகவான் தான். தாட் ரூபமா பகவான் இருக்கார், வாக்கு ரூபமா பகவான் இருக்கார், நாம ரூபமா நாம பிரம்மேத்தி உபாசித்த, வாக் பிரம்மேத்தி உபாசித்த. நாமத்தை பிரம்மம் என்று உபாசனை செய். சரி, எல்லா நாமங்களும் ஈஸ்வரன் தான். அதை ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கோ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் ஓம், ஏதாவது எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒடுங்குச்சுன்னா எங்க ஒடுங்கும்? வாக்குன்ற உச்சரிப்பு ஒடுங்குச்சுன்னா இந்திரியத்துல ஒடுங்கும். இந்திரியம் ஒடுங்குச்சுன்னா என்ன ஆகும்? மனசா ஆகும். மனசுல மனோஜபம் போயிட்டே இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு உள்ளுக்குள்ளார தாட்டா போயிட்டு இருக்கும். அப்ப அநேக தாட்டை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏக்க தாட்டா மாத்தணும். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, சிவாய 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 அப்படின்னு மெதுவா 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 வந்து ஒடுக்கணும். அந்த தாட்டும் ஒடுங்குச்சுன்னா என்ன ஆகும்? மனசு ஒடுங்குச்சு அப்படின்னா பிராண ரூபம் ஆகும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராணரூபியா இருக்கார், பிராணசரீரா. ஆனா அந்த பிராணன் சரீரம் தான். அந்த சரீரத்துக்குள்ளார பகவான் எப்படி தெரியுங்களா இருக்கார்? ஜோதி ஸ்வரூபமா இருக்கார், பிரகாசமா, அவேர்னஸா, கான்சியஸ்னஸா இருக்கார். அதனால அவருக்கு பேர் ஒரிஜினல் ஃபார்ம் எது அப்படின்னா என்னது? பாரூபம், பானா பிரகாசம். அததான் இங்க சொல்லுது ஜோதிம்ஷி விஷ்ணு. பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பிரகாசமும் பகவான் தாங்க. பிரகாசம், எல்லா பிரகாசத்தையும் என்ன பண்ணுங்க? ஒரே பிரகாசம் ஆக்குங்க. என்ன பிரகாசம்? நான்ற கான்சியஸ்னஸ். அது வந்து பகவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அநேக ந ஏக ரூபகைத்தி அநேக ரூபா, மாயையோடு சேர்ந்து அநேக ரூபமானாலும் அவர் என்னவா இருக்கார்? சுத்த சைத்தன்யமா, ஜோதி ஸ்வரூபமா, ஒரே ரூபமா இருக்கார். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பிரகாசமும் அவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 272வது நாமம் பிருகத் ரூபஹா. பிருகத் ரூபம்னா என்ன சுவாமி? பிரிஹி விருத்தவ் அப்படின்னு ஒரு தாத்து. பிரம்மம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா?
பிரம்மம்ன்ற சப்தம் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா பிரிஹி அப்படின்னு ஒரு தாத்து. அந்த தாத்துக்கு அர்த்தம் என்னது? விருத்தவ், வளர்வதில்னு அர்த்தம். எதோட வளர்ந்து நிக்கிறது அப்படின்னா எதுக்கு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காட்டிலும் இந்த பூமி பெருசு, ரொம்ப வளர்ந்து நிக்குது. பூமியை காட்டிலும் பெருசா இருக்கிறது எது? விருத்திமான் எது? பெருசா வளர்ந்து இருக்குது அக்னி. அக்னியை காட்டிலும் ஜலம், ஜலத்தை காட்டிலும் அக்னி, அக்னியை காட்டிலும் வாயு, வாயுவை காட்டிலும் ஆகாசம். இந்த உலகத்திலேயே பெருசா இருக்கிறது எது அப்படின்னா பெருசா வளர்ந்து நிக்கிறது ஆகாசம். அந்த ஆகாசத்தை காட்டிலும் எவன் பெரியவனோ, எவன் வியாபிச்சு வளர்ந்து நிற்கிறானோ அந்த தத்துவத்துக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு பேர். அப்ப பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் வேர்டு. ஆக்சுவலா அந்த பிரம்மத்துக்கு பேர் இல்லை, பேர் இல்லாத பெத்த பெருமாள், பேர் இல்ல இல்லை பிரம்மத்துக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெருசுக்கெல்லாம் பெருசு அப்படின்னு ஒரு ஒரு சப்தம் இது பண்றோம், பிரம்மம்னு பேர். பெருசு பிரம்மம்னா என்ன அர்த்தம்? நீங்க பிரம்மம்னா ஒரு நாமம்னு எடுத்துடாதீங்க. பிரம்மம்ன்றது நாமம் இல்ல, பெருசுக்கெல்லாம் பெருசு. இந்த உலகத்திலேயே பெருசு ஆகாசம், ஆகாசத்தை காட்டிலும் பெருசு எதுவோ அதுதான் பிரம்மம். அதுக்கு பேர் தான் இங்க பிருகத் ரூபம்னு பேர். ஆச்சரிய சொல்ற பிருகத் ரூபகன் என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய வடிவை உடையவர், பெருவுடையார். இன்னைக்கு நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பூத்தம் நல்லா பெருசா இருக்குல்ல, மகத் பூத்தம், பூத்த பெருமாள், பூத்த நாராயணர் இருக்காருல்ல, இன்னும் பெருசா பூத்த மாதிரியே கண்ணு காரு உடம்புலாம் பெருசா முகம், இவ்வளவு பெரிய முகம் அப்படின்னு என்ன சொன்ன பாருங்க. பூத்தம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மகத் பூத்தம் ஜி, பெரிய பூத்தம் ஜி, இது உண்டானதுலயே பெருசா உண்டாகி நிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே சொன்னார் நம்ம நாதபிரம்மர், இல்ல சாமி என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? பிருகத் ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பெருவுடையார் சுவாமி, பெருமாள் பெருவுடையார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவுடையார்னு பேரு. இதுல தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருவுடையார், பெரிய லிங்கம், பெரிய லிங்கம். எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு தெரியல, நாங்க முன்னாடி போய் பாக்குறோம். யாராவது பாத்துருக்கீங்களா? என்ன பெரிய, இன்னும் எவ்வளவு பெரிய லிங்கம் எல்லாம் இந்த உலகத்திலே பெரிய லிங்கமா இருக்குமா இருக்கும். அதான் கோயிலுக்குள்ளார. அப்போ என்ன பெரிய லிங்கம் இல்ல? ஆமா, அதுவும் பெருசு. கங்கை கொண்ட சோழபுரம் பெருசு. என்ன பெருசா பண்ணிருக்காங்க. ஆமா, இது ஆஞ்சநேயர் பார்த்திருக்கேன். நம்ம இது திருச்செங்கோ, இது நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயரே பெருசு தானே. அது மேல என்ன பண்ணுவாங்க. ஆமா ஆமா, பார்க்கணும், ஒரு வாட்டி போய் பார்க்கணும். இவ்வளவு பெரிய லிங்கம் எல்லாம் பெருவுடையார்னு பேர், அது பேர் பகவானுக்கு பேர். பெரிய பெரிய ரூபம் எது? பிருகத் அப்படின்னா பெருவுடையார் இருக்குதா, பிருகத்துன்னு பேர். பிருகத் ரூபகா, பெரிய ரூபத்தை உடையவர், அதான் ஒரு பிருகத் ரூபக. பாஷைக்காரர் சொல்ற பிருகத்துனா என்னப்பா? மகத்து. பிருகத்துனா பிருகன் மகத்துன்னு இருக்கு. பிருகன்னா பெருசு, பிருகத்துன்னு எடுக்கணும். பிருகத்துனா பெருசு, மகத்து. எப்படி மகத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வராகாதி ரூபம் அஸ்ய இது பிருகத் ரூபக. வராக ரூபம் நான் கதை சொல்லியிருக்கேன்ல, நம்ம காதுல இருந்து காது குருணின்னு சொல்லுவோம்ல, காதுல இருந்து அழுக்கு எடுப்போம் தெரியுங்களா? அந்த பட்ஸை வச்சு அழுக்கு எடுத்தா நம்மளோட அழுக்கு வந்து சின்னதா வருது, இல்ல கருப்பா தானே வருது. அழுக்கு எல்லாத்தோட அழுக்கும் கருப்பா தானே இருக்கும், வேணா ப்ரௌன் கலர்ல சில சமயம் இருக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கருப்பா இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரம்மாவோட மூக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு கருப்பா அழுக்கு வந்துச்சு சின்னதா. கேட்கறதுக்கு அதுதான் இருக்கா? பிரம்மாவோட அழுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து வெளியில அழுக்கா சின்னதா வந்துச்சா. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாயம்புவோட முதல் மனு பிரஜாபதி. அவர் வந்து எல்லாம் கத்துக்கிட்டு வேதத்தை எல்லாம் படிச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வந்து கேட்கிறார் பிரம்மாட்ட, சுவாமி அப்பா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. என்ன பண்ணட்டும்? உன்னோட வேலை படைக்கணும்பா, பிரஜைகள்லாம் படைக்கணும். சரி, பிரஜைகள்லாம் படைக்கணும், எங்க படைக்கணும்? பூமியில தான் படைக்கணும். பூமி எங்க இருக்கு? ஐயோ, பூமி பாதாளத்துக்குள்ளார இந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா முங்கி கிடக்குது. சரி, யார் எடுத்து கொடுக்குறது, அதை வெளில கொண்டு வரது யாரு அப்படின்னு இது பண்ணும்போது நான் பகவானை தியானம் பண்றேன் அப்படின்னு பகவானை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தியானம் பண்றேன். தியானம் பண்ணோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தரியாமி தானே உள்ள இருக்கார், எல்லாத்தோட ஹிருதயத்துல இருக்காரா. அவர் என்ன பண்ணாருன்னா மூக்குல வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு ரூபத்துல வெளியில வந்தார். வரும்போது ஒரு கொசு மாதிரி, ஒரு ஈ மாதிரி வந்தாராம். இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மினியேச்சரா இருந்தது, மெதுவா பெருசாச்சா வராகம், பன்றி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரூபமாச்சு.
இது வெளியில வரும்போதே தெரிஞ்சு போச்சு, ஆஹா ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு. அது மெதுவா 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 பெருசாகி 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 வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வராக மூர்த்தி ஆச்சு. எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணோன்னு அந்த பன்றியா இருக்கிற வராகம் என்ன பண்ணுச்சு, கடலுக்குள்ளார போய் என்ன பண்ணுச்சு, அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி கிடந்துச்சு பாதாளத்துல. அதை தன்னோட கொம்புகள்ல எடுத்துக்கிட்டு மேல வந்துச்சு. அப்ப வராக ரூபம் ரொம்ப பெருசு. அதே மாதிரி வந்து வாமன அவதாரம் அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசு. வாமன அவதாரத்துல சொல்லியிருக்கேன்ல, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா மங்கள இது தியான ஸ்லோகமே அந்த வாமன அவதாரத்தை வச்சுதான். பூபாதௌ யஸ்யநாபிர் வியதசுர நில சந்திர சூரிய உச்சனேத்ரே வரப்போகுது, உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி 3 அடி அளந்து பெருசானார் அப்படின்னா, 3 அடினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அடி அளக்கும் போது இந்த உலகத்தை முதல் அடி அளந்தாராம் விக்ரம சுவாமி, திருவிக்ரம சுவாமி. முதல் அடி அளக்கும் போது சந்திரனும் சூரியனும் எங்க வந்துச்சு, அவரோட மார்பு இடத்துல வந்துச்சான் சந்திரனும் சூரியனும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அடி வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷத்தை எல்லாத்தையும் அளக்குறார். அந்தரிக்ஷத்தை அளக்கும் போது சூரியனும் சந்திரனும் நாபி பிரதேசத்துக்கு வந்துருச்சான் கீழே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது அடி சொர்க்கத்தை அளக்கும் போது சந்திரனும் சூரியனும் முழங்கால் அளவுக்கு வந்து விட்டது. ஐயோ, அப்ப என்ன ரூபமா இருக்கும்ல, மொத்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சு இருக்கிறவர் பிருகத் ரூபக. அதான் இங்க ஆச்சரிய சொல்லிட்டார், வராக ஆதி ரூபம் அஸ்ய. வராக ரூபம், அதே மாதிரி விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டினார்ல அந்த விஸ்வரூபம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவிக்ரம சுவாமி அவதாரம், வாமன அவதாரம், இது மாதிரி பெரிய பெரிய ரூபங்களை எடுத்ததால் அவருக்கு பேரு பிருகத் ரூபகன்னு பேர், பிரம்மமா இருக்கிறவர். அதுக்கப்புறம் முக்கியமான நாமம் 273 ஷிபிவிஷ்டகா. ஷிபிவிஷ்டகா அப்படின்னு பேர். ஷிபிவிஷ்டகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிபி அப்படின்னா இந்த சூரியன் இருந்து வரக்கூடிய கதிர்கள் இருக்குல்ல, அந்த கதிர்களுக்கு பேரு ஷிபின்னு பேரு. நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தா யாரு எங்க இருக்கார் அப்படிலாம் கேள்வி கேட்கும் போது முக்கியமான விசாரம் வந்து பிரம்மசூத்திரத்துலலாம் வருது. நம்ம உங்களுக்கு எப்பவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 72,000 நாடி பிரதான நாடி. ஆனா முக்கியமா எத்தனை நாடி, 72,10,10,200 நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரஷ்னோபனிஷத்துல சொல்லுது. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவு நாடிகள் இருக்கு. இந்த நாடிகள் எல்லாத்தையும் ஒரு நீரூற்று மாதிரி, பவுண்டெயின் மாதிரி நீங்க கல்பனை பண்ணீங்க அப்படின்னா, மேல இருக்கிற கதிர்கள், சூரியனோட கதிர்களோட நம்மளுடைய நாடிகள் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். அவதார் படத்துல படம் எடுத்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி படம் எடுத்திருக்கான். பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழையோ எதையோ குடிச்சு ஒருத்தர் திணிச்சு கனெக்ட் பண்ணுவார், தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம போச்சுங்க. அதான் ஆச்சரியம். வெளியில இருக்கிற எல்லா கிரணங்களும் கதிர்களும் சூரிய கதிர்களும் நம்மளோட நாடிகளோட கனெக்ட் ஆயினது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸோட நாடிகள் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். பகவான் நம்ம எல்லா கதிர், நம்ம சூரியன் நினைக்கிறோம், சூரியனோட நமக்கு கர்ம பலன் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் பைப் லைன். நமக்கு என்னெல்லாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரேஷன் இருக்கோ அந்த ரேஷனை பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கர்ம பலன்களை தனித்தனியா எக்ஸ்க்ளூசிவா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். தனித்தனியா 1 to 1 தான் கனெக்ஷன் அவருக்கு. எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய கதிர்கள் மூலமா சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கிற அந்த இரண்ய கர்ப்பர் கர்ம பல தாத்தா என்ன பண்றார், கர்ம பலன்களை கொடுக்கிறார். சரி, அவர் எதுக்குள்ளார வரார் நமக்குள்ளார அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷிபி அப்படின்றதுக்கு அர்த்தம் சூரியனோட கிரணங்கள். சூரிய கதிர்களுக்கு பேரு என்னது, ரேஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷிபின்னு பேரு. விஷ்டக அப்படின்னு என்ன அர்த்தம், ஷிபி விஷ்டக, அந்த ஒவ்வொரு கிரணங்களிலும் பிரவேசம் செய்தவர். பிரவிஷ்டக, விஷ்டகன்னு அர்த்தம் பிரவிஷ்டக, அதில் ஒவ்வொரு கதிர்களிலும் நுழைந்தவர் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? ஆமா, ருத்ரம்லயே வருது, ருத்ரம். ஆமா, நீங்க இங்க நான் ரிப்பீட்டேஷன் வந்து 3-4 இடத்துல ரிப்பீட்டேஷன் பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ருத்ரம் படிக்கும் போதும் இதே வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரிசதி படிக்கும் போதும் இதே வரும். எங்கெல்லாம் சகஸ்ரநாமம் படிக்கிறீங்களோ எல்லா தேவதைகளுக்கும் இந்த நாமங்கள்லாம் ரிப்பீட்டேஷன் வேற வேற இடத்துல ரிப்பீட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாமங்கள் தான், 1000 நாமம் தான். 1000 நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம்.
எல்லாமே சர்வாத்ம பாவத்துக்காக சொல்லக்கூடியது. அப்ப ஷிபிவிஷ்டகன்றதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு கிரணங்களிலும் ஊடுருவி பிரவேசம் பண்ணி இருப்பவர் பகவான். இப்ப நான் கேட்கிறேன், பகவான் எங்க இருக்காரு? வெயில் அடிக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு வெயில். வீட்டுக்குள்ளார இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெயில் ஊடுருவே இருக்கு. இப்ப எனக்கு ஹீட்டா ஃபீல் ஆகுது. அப்போ ஒவ்வொரு கிரணங்கள்லையும் பகவான் பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணி இந்த சரீரத்தை அடைஞ்சிருக்கே இருக்கார். சதா பகவானோட கனெக்ஷனோட தான் நான் இருக்கேன். எல்லா கிரணங்கள்லையும் பாத்தீங்கன்னா இருக்காரு பகவான். பாஷ்யத்துக்கு ஷிபயஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? பஷவகான்னு பேரு, ஜீவர்கள் சொல்லிட்டேன். முதல் லட்சணம் பண்ற ஷிபின்றதுக்கு அர்த்தம் ஷிபயஹா. ஷிபயஹான்னு பகவச்சனத்தை சொல்றார். பஷவகான்னு அர்த்தம் பசுக்கள். முதல் அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜீவர்கள். பசுக்கள்னா யாரு? ஜீவர்கள். ஷிபி, ஷிபின்றதுக்கு அர்த்தம் பசுக்கள், ஜீவர்கள். தேசு விஷதி, அந்த ஜீவர்களுக்குள்ளாரெல்லாம் புகுந்திருப்பவர். தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத். தைத்திரியம் சொல்லுது, அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் நினைச்சிட்டு பகவான் என்ன பண்ணார்? ச தபோ தப்யத, அவர் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதம் சர்வம் அஸ்ருஜத, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜடமா இருக்குல்ல தேகங்கள், இந்த நாம ரூப தேகங்களா இருக்கிற எல்லாத்தையும் படைத்தார். படைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா படைச்சது எல்லாத்திலையும் தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத், படைச்சதுல எல்லாத்திலையும் அவரே உள்ள பிரவேசம் செய்தார். எப்படி பிரவேசம் செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியம் சொல்லுது, அடேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூப வியாக்கரவாணி. அவர் என்ன பண்ணார்னா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் உள்ள புகுந்து என்ன பண்ண, மனுஷ சரீரத்துக்குள்ளார புகுந்தா நான் மனுஷன் அப்படின்னான, குரங்கு சரீரத்துல புகுந்து நான் குரங்கு, எறும்பு சரீரத்துல நான் எறும்பு, ராட்சச சரீரத்துல நான் ராட்சசன், தேவ சரீரத்துல நான் தேவன், அப்படின்னு அநேக நாம ரூபங்களாக அவர் ஜீவரூபத்துல உள்ள நுழைஞ்சிருக்காரு. யாரு சுவாமி? பகவான் தான். அப்ப ஷிபின்றதுக்கு அர்த்தம் பசுக்கள், ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்குள்ளார ஜீவரூபத்துல உள்ள நுழைந்திருப்பவர் யார்? பகவான் தான். அதனால அவருக்கு பேரு பாத்தீங்கன்னா ஷிபிவிஷ்டகான்னு பேரு. தேஷு விஷதி பிரதிதிஷ்டதி யஜ்ஞரூபேன இது ஷிபிவிஷ்டகா. யஜ்ஞரூபம்னா எங்க சுவாமி? யஜ்ஞரூபத்துல அவர் நிலை பெற்று இருக்காராம். இந்த தேகத்துல அவர் நுழைஞ்சாரு, ஜீவரூபத்மா நுழைஞ்சிருக்கார். நுழைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா என்ன ரூபத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுது ஆச்சரியர் சொல்றாரு, யஜ்ஞ ரூபேன. சுவாமி யஜ்ஞம்னு சொல்றீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டேன். 8வது சாப்டர் பகவத்கீதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மொத்தம் 7 கேள்வி கேட்டவங்க. அதியஜ்ஞம் கோ அத்திர, 8வது அத்தியாயத்துல முதல் ஆரம்பிக்கும் போதே சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதியஜ்யம்னு சொல்றாங்களே, அந்த அதியஜ்யம் இந்த தேகத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அதியஜ்யம் அகமேவ, அதியஜ்ஞோ அகமேவ அத்திர தேகே தேகபிருதாம்பரக 8:4 போட்டுங்க. பகவான் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா என்னவா இருக்காருன்னா, இந்த தேகத்துல நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் யஜ்ஞம்னு பேர். பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவாசிக்கிறோம், சிந்தனை பண்றோம், அறியறோம், எல்லாம் பண்றமே. எல்லாத்துக்கு பின்னாடியும் பகவான் யாரு இருக்கணும்? பிராணன் இருக்கணுமா? பிராணன் இல்லைன்னா பார்க்காது, பிராணன் இல்லைன்னா கேட்காது, பிராணன் இல்லைன்னா சுவாசிக்காது, பிராணன் இல்லைன்னா சிந்திக்காது. அப்ப அந்த பிராணனுக்கு என்ன பேர் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த தேகத்துல இருக்கிற பிராணன் தான் பாத்தீங்கன்னா அதியஜ்ஞம் அப்படின்னு பேர். அந்த அதியஜ்ஞமா பகவான் இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா சர்வ கிரியா ரூபமா இருக்கார். எல்லா கிரியைகளுக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞம். சாந்தோக்கியத்துல சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சதா காலமும் பிராத்த சவனம் சாயம் சவனம் சொல்லக்கூடியதா காலம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு யஜ்யமே நடந்துகிட்டு இருக்கா. இந்த தேகத்துல நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் ஜீவிச்சுக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யம் போயிட்டே இருக்கு. ஒரு யஜ்யம், ஒரு பூர்ண ஆயுள் பாத்தீங்கன்னா 124 114 124 சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பெரிய யஜ்யம் போயிட்டே இருக்கு. 124 தானே? ஆமா 124. அதுக்கு சந்தஸ் எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வர்ணனைகள்லாம் இருக்கு.
அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யம் எது அப்படின்னு கேட்டா ஜீவிக்கிறதே யஜ்யம். அந்த ஜீவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யஜ்யமாக நான் இருக்கின்றேன். 8:4 பகவத்கீதா 8:4 எடுத்து பாத்துங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா யஜ்யரூபேன இதி சிபிவிஷ்டக. ஐயோ, பிரம்மத்தோட சுபாவம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவம் அத்தியாத்மம் உச்சது அகமாத்மா குடாகேசக உள்ள புகுந்தது ஜீவரூபேன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாசமா இருந்துகிட்டு எல்லா கிரியைகளும் பண்ணும்போது யஜ்ய ரூபமா பகவான் இருக்கார். யஜ்ஞோவை விஷ்ணு யஜ்ய ரூபமா இருக்காரு. யஜ்யம் எது? எல்லா கிரியைகளும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தான். அப்ப இந்த தேகத்துல பகவான் தான் ஜீவரூபத்துல இருக்கார். பகவான் தான் எல்லா கிரியா ரூபமா யஜ்யமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு சிபிவிஷ்டகான்னு பேரு. யஜ்யமூர்த்தி டைரக்டா சொல்லிட்டார். இந்த மூர்த்தமே யஜ்யமூர்த்தம். நம்ம தேகம்லாம் யஜ்யமூர்த்தம். அவரோட தான் நடமாடும் சிவன். எல்லாம் யாரு? நடமாடும் சிவன். எல்லாம் உற்சவமூர்த்தி. நம்ம எல்லாம் உற்சவமூர்த்தி. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ளார என்னவா இருக்கார்? கர்ப்ப கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா அசையாத மூர்த்தியா உள்ள இருக்கார். இந்த தேகம் ஊர்வலம் போயிட்டு இருக்கு, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு. உற்சவமூர்த்தி நம்ம எல்லாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமூர்த்தி. யஜ்யோவை விஷ்ணுகு ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். யஜ்யோவை விஷ்ணுகு பசவஹ ஷிபிர் யஜ்ஞ ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. தைத்திரிய சங்கீதால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. யஜ்யம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுதான் யஜ்யம். பசவக ஷிபிஹி பசுக்கள் எல்லாம் ஜீவர்கள் எல்லாத்துக்கும் பேர் வந்து ஷிபின்னு பேரு. யஜ்ஞ ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. அந்த யஜ்யமா இருக்கக்கூடிய பகவான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆக்ஷனா இருக்கார். ஆக்ஷனாவும் அவர் தான் இருக்கார். ஆக்ஷன் எது? பிராணரூபம். அதே நேரத்துல சைத்தன்யமா யார் இருக்கா? அவர் தான் ஆத்ம ரூபமாவும் அவர் தான் இருக்கார். இந்த இடத்துல இரண்ய கர்ப்பர் சொல்றதுனால ஆக்ஷனை சொல்லு, ஆக்ஷனா பகவான் இருக்கார் அப்படின்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கேன். ஷிபயோ ரஷ்மயஸ் தேஷு நிவிஷ்டக இதுவா. அடுத்து இன்னொன்னு சொல்றார். ஷிபயோ ரஷ்மயா. ஷிபினா எதை எடுக்கணும்? ரஷ்மிகள், சூரியனோட கதிர்களை எடுக்க வேண்டும். அந்த கதிர்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிவிஷ்டக அப்படின்னா பிரவேசம் செய்திருப்பவர். ஒவ்வொரு கதிர்களுக்குள்ளாரையும் பகவான் தான் சூரிய கதிர்களுக்குள்ளார புகுந்திருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவா. அதனாலயும் அவருக்கு பேரு சிபிவிஷ்டகான்னு பேரு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. சைத்திய, ரொம்ப அருமையான கொட்டேஷன் இது. சைத்திய ஆச்ச சைத்திய சைத்யாத் சைத்யாச்ச शयन योगाच शीति वारी प्रचक्षते. शैत्याच्छयन योगाच शीति वारी प्रचक्षते. तत्पानात् रक्षणाच्चैव शिपयो रश्मयो मताः. तेषु प्रवेशात् विश्वेशः शिपिविष्ट इवोच्यते. அருமையான எக்ஸாம்பிள் சொல்றார். சைத்திய தண்ணி எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கா? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த பார்க்கடல்ல பகவான் வந்து பள்ளி கொண்ட கோலத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம் எடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஆதாரமா எடுத்தாலும் என்ன பண்ணணும்? பாம்பு, மயில், சேவல், இது மாதிரி ஆதிசேஷன், நந்தி, இதெல்லாம் எடுக்கும்போது எதை எடுக்கணும்? பிராணன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் வந்து வாட்டர்ல படுத்திருக்காரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த சப்தம் என்ன வாச்சி? கர்ம வாச்சி. கர்மம் ஜீவர்களோட கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலா ஜீவரூபத்துல கர்மம் தான் ஜலமா சொல்லப்படுது. அதுக்கு மேல வாட்டர் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஆதிசேஷனா இருக்கிறது பிராணன். பிராணனுக்கு மேல இந்த பகவான் நாராயணன் சயனம் பண்றார். நாராயணன் யாரு? சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் பிராணனுக்கு மேல படுத்திருக்கு. அந்த பிராணன் எங்க இருக்கு? ஜீவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்துக்கு மேல, ஜீவரோட கர்மத்துக்கு மேல அது இருக்கு. இதான் கணக்கு. இங்க ஆச்சாரியர் சொல்றார் சைத்திய. சைத்திய அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சீத்த தன்மைக்கு பேர் சைத்தியம்னு பேர். தண்ணி எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சயன யோகாச்ச. சயன யோகா யோகாச்ச யோகா சைவ. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா யோகா
யோகாத், யோகாச்ச இருக்குல்ல, யோகா இச்சு விட்டு போயிருக்கு, ஒரு இச்சு போட்டுக்கணும், யோகாச்சன்னு இருக்கணும். சயன யோகாச்ச. சயன யோகாத்துனா பகவான் எங்க படுத்திருக்காரு, சயனம் பண்றாரு, தண்ணிக்கு மேல படுத்திருக்காருன்னு நம்ம பண்றோமா. அந்த தண்ணி எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்கு. அதே நேரத்துல பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயனத்தோடு, பகவானோட சயனத்தோட சேர்ந்து இருக்கு பள்ளி கொண்ட பெருமாள். அப்படி இருக்கிறதுனால ஷி இதி வாரி பிரச்சக்ஷதே. ஷி தண்ணிக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஷீன்னு பேரு. ஷீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீத்தலமா இருக்கிறதுனால தண்ணிக்கு பேரு ஷீன்னு பேரு. பகவானோட சயன கோலத்தோட இருக்கிறதுனாலையும் அதுக்கு பேரு, சயனம் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு பேரு ஷீன்னு பேரு. தத்து பானாத், அந்த தண்ணியை யாரு குடிக்கிறா, வெயில் காலம் வந்துருச்சு இல்ல, இனிமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்க பாண்டு எல்லாம் ட்ரை ஆயிடும். 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளார ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணுவாரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு எடுத்துருவார் சூரிய பகவான். தத்து பானாத்து, தத்து பானாத்துன்னு என்ன அர்த்தம், நமக்குள்ளார இருக்க தண்ணியையும் என்ன பண்ணுவார், எடுத்துருவாருல்ல. எங்க ஆச்சாரியர்கிட்ட போய் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே வந்து பாத்தீங்கன்னா வெயில், ஐயோ ரிஷிகேஷ் வந்து பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல ரொம்ப குளிர், வெயில் காலத்துல எல்லாம் நம்ம ஊர்லாம் பரவாயில்லைங்க, நம்ம ஊர்ல ரொம்ப கொடுத்து வச்சது, நம்ம வெயில்ல ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இதை தாண்டணும், ஆந்திராவை தாண்டினீங்கன்னா போதும், முடிஞ்சிங்க நீங்க. நாக்பூர் வெயில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்டார்சி வெயில், மத்திய பிரதேசத்தோட வெயில், டெல்லி வெயில், ரிஷிகேஷ் வெயில்லாம் பாத்தீங்கன்னா உத்தரகாசி வரைக்கும் மண்டை காஞ்சி போயிருங்க. ஏன் தெரியுங்களா, நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா வெயில திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன வெயில் சுவாமி இது அப்படின்னு. எப்போ செப்டம்பர் மாசம் ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க, செப்டம்பர்ல அடிக்கிற வெயில் வந்து யாருக்காவது அனுபவம் இருந்தா தெரியும். டெல்லியில வாசம் பண்ணியிருந்தீங்கன்னா, காசியில, டெல்லியில இதுலெல்லாம் மண்டை காஞ்சி போயிடும். திட்டம் போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொன்னாரு, வெயில் மட்டும் இப்படி அடிக்கல அப்படின்னா எல்லாம் ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், செத்தே போயிடுவோம்ப்பா. வெயில் அடிக்கணும். ஏன் அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை தண்ணி எல்லாம் அங்கன்னு தேங்கி நிற்கும். நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஃபார்ம் ஆகி வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாம், ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அக்டோபர் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்டார்ட் ஆயிரும், குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகி ஒருவேளை வெயில் அடிக்காம குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஈரப்பசை இருக்கிற இடத்துலலாம் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம துணியெல்லாம் கூட நார்த் இந்தியாவில் போட்டிருந்தோம்னா கருப்பா இருங்க. மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகாம துணியல் வந்து வேஸ்டா. இங்கேயே நான் பாக்குறேன், துணி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார எங்கேயாவது வெயில் படாம வச்சிருந்தோம்னா அப்படியே ஃபங்கஸ் ஆயிடும், கருப்பாயிடும், கலரே மாறி போயிடும், வேஷ்டி அது மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம ஜீவர்கள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால வெயில திட்டாத, செப்டம்பர் மாசம் அடிக்கிற வெயில் நமக்கு ரொம்ப நல்லது. என்ன பண்ணுது சுவாமி அப்படின்னா தத்து பானா இங்க வந்துருக்கு. சூரிய கதிர்கள் என்ன பண்ணுது, அந்த ஷீன்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை உறிஞ்சி எடுக்குது. தத்து பானாத்து, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி கதிர்கள் எடுக்குது. ரக்ஷனா செய்வ, அந்த ஜலத்தை என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. எது மூலமா, அங்க கெட்ட இது பாக்டீரியாஸ், வைரஸ் எதுவுமே வராம அந்த ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்றது இந்த வெயில் தான். வெயில் இல்லைன்னா தண்ணி பொல்யூஷன் ஆயிடும், விஷமா மாறிடும். அப்ப என்ன பண்றார் பகவான், உறிஞ்சி எடுக்கிறார், கூடவே அந்த ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறார். அதனால ஷிபயோ ரஷ்மயோ மதா. ஷிபின்றது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஷிபினா அந்த சூரியனோட கதிர்களுக்கு பேரு ஷிபிஹின்னு பேர். ஷிபயஹ பகவச்சனத்துல ஷிபயஹ. தேஷு பிரவேசாத், அந்த ஒவ்வொரு சூரிய கதிர்களிலும் பிரவேசம் பண்ணி இருக்கிறதுனால, ஒவ்வொரு சூரிய கதிர்களும் யார் இருக்கா, இனி எங்க போனாலும் காலத்தை வந்து பலிக்க கூடாது. காலோவை பிரஜாபதி, பிரஷ்னோபனிஷத் சொல்லுது, காலமாகவே பகவான் இருக்கார். என் காலம் என் கெட்ட காலம்லாம் சொல்லாதீங்க. எந்த காலத்தையும் ருத்துக்களையும் நிந்தனை பண்ணாதீங்க, சூரியனை நிந்தனை பண்ணாதீங்க, சூரிய கதிர்களை நிந்தனை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாம் பகவான் தான். அப்ப அந்த ஒவ்வொரு கதிர்களுக்குள்ளாரையும் யார் புகுந்திருக்கா, பகவான் பிரவேசம் பண்ணியிருக்கார். அதனால விஸ்வேஷக, பகவான் விஸ்வேஷனா இருக்கக்கூடிய பகவான்
சிபிவிஷ்டக இகோ உச்சியதே, சிபிவிஷ்டக என்று சொல்லப்படுகின்றான். சரி, என்னவா இருக்கார்? 274வது நாமம் பிரகாசனஹா. பிரகாசனகன் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பிரகாசம் செய்விப்பவர். அவர் இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்லை, சுத்த பிரம்மத்தை சொல்லியாச்சு. பிரகாசிப்பவர் என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸா அவர் தான் சச்சிதானந்த சுரூபமா, சைத்தன்ய சுரூபமா இருக்கார். பாரூப்பன்னு சொன்னல, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சூரிய கதிர்கள், பிராணன், அதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க வந்தோட பிரகாசனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்ய ரூபத்துல அவேர்னஸா, கான்சியஸ்னஸா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களையும் பிரகாசிப்பவர் சொல்லியாச்சு. ஆச்சாரிய சொல்ற சர்வேஷாம், எல்லாத்தையும் பிரகாசனசீலத்வாத், எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நான் அப்படின்னு சைத்தன்யமா உணர்வா பிரகாசிக்கிறார், அறிவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு பிரகாசனகன்னு பேர். இதோட 274வது நாமம் முடிச்சு. இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்துல 10 நாமங்கள் படிச்சிருக்கோம். ஓம் சுபுஜாய நமஹ, ஓம் துர்தராய நமஹ, ஓம் வாக்மினே நமஹ, ஓம் மகேந்திராய நமஹ, ஓம் வசுதாய நமஹ, ஓம் வசவே நமஹ, ஓம் நைக்கரூபாய நமஹ, ஓம் பிருகத்ரூபாய நமஹ, ஓம் ஷிபிவிஷ்டாய நமஹ, ஓம் பிரகாசனாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண. மெதுவா பிளேம் பண்றதெல்லாம் நின்று போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் பகவான் இருக்காரு. யாரை திட்டுறது, யாரை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துக்கிறது, சேன்னு வந்து எதையாவது சொல்ல முடியுமா? எதையுமே சேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். மழையா வருஷிக்கிறார், வெயிலா அடிக்கிறார், தண்ணியா இருக்காரு, காத்தா இருக்காரு, அக்னியா இருக்காரு, என்னவா இல்லை அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மனசுக்குள்ளார கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிச்சு, எதையுமே அழுத்துக்க மாட்டேன். ஹரி ஓம் ஹரி ஓம்.